வணக்கம் மழலைகள் நிறை நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கிறேன். 3 குட்டீஸ்ல முதலாவது யார் என்னோட கதைக்க போறார் அப்படின்னு சொன்னா, என்ன பேர்? டிவின்சன். டிவின்சன். டிவின்சன் அப்பாக்கு என்ன பேர்? ராயன். ராஜன். அம்மாக்கு தெரிம்பில்ல. என்ன பேர்? தெரிம்பில்ல. தர்மிளா. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கிறோம்? டிவின்சன் வீட்டை. தம்பி. தம்பி. தம்பிக்கு என்ன பேர்? அச்சு. அச்சு. சரி, உங்களுக்கு எத்தனை வயசு பட்டுக்குட்டிக்கு? 5 வயசு. 5 வயசு. சரி, அப்ப உங்களுக்கு தம்பி குட்டிக்கு எத்தனை வயசு? 4 வயசு. 4 வயசு. 2 பேரும் போயிட்டு ஒற்றுமையா இருப்பீங்களோ சண்டை பிடிப்பீங்களோ? ஒற்றுமையா. ஒற்றுமையா. நாங்க எப்பயுமே ஒற்றுமையா தான் இருக்கோம். என்ன டிவின்சன்? சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? உங்களோட நர்சரியில உங்களோட நர்சரியில பிள்ளைக்கு யாரை பிடிக்கும்? நிறைய அசை. அக்ஷயனை பிடிக்கும். அக்ஷயன் நம்மள அச்சா பிள்ளையோ? சரி, ஓகே. சரி, நீங்க அக்ஷயனுக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பீங்க? இப்படி இப்படி சாப்பாடாடா? சாப்பாடாண்டா என்ன சொல்லுங்க பாப்பா? கடலை பயறு நீங்க வீட்டை சாப்பிடுவீங்க. காலமை மதியம் இரவு அம்மா சமைச்சு தந்து சாப்பிடுவீங்களே, அதுதான் சோறு கறி புட்டு இடியப்பம் தோசை எல்லாமே சாப்பாடு. டிப்பி டிப்பி எல்லாம் நாங்க நிறைய சாப்பிடவே கூடாது. டிப்பி டிப்பி அம்மா 3 பேருக்கும் வாங்கி வச்சுக்கிறாள். இப்படி சாப்பிட அம்மாவை. அப்ப அம்மாவுக்கு தான் அடி கொடுக்கும். அசைன் அம்மாவும் வருணராஜன் அம்மாவும் எந்த அம்மா. ஓகே. அப்ப 3 பேர்ட்ட அம்மாவுக்கு நாங்கள் ப்ரோக்ராம் முடிய போய் பேசுவோம். என்ன டிப்பி டிப்பி சாப்பிடக்கூடாது. என்ன என்ன டிவின்சன் என்னவா வேற விருப்பம் பிள்ளைக்கு? படிச்சு பெரிய ஆளா வந்தா அப்புறம் போலீஸ். நாங்கள் டிப்பி டிப்பி சாப்பிட அப்படியே போயிடுவோம். பரவாயில்ல போலீஸ். போலீஸ் போலீஸ் எப்படி இருக்கணும்? கம்பீரமா என்ன நிறைய சத்துள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நாங்க திருடனை எல்லாம் அமர்த்தி பிடிக்கலாம். எல்லாம் உங்களை உதஞ்சிட்டு ஓடிடுவானല്ലോ. இனிமே டிப்பி டிப்பி சாப்பிடக்கூடாது. சரி, உங்களோட டீச்சருக்கு என்ன பேர்? சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? தோசை. தோசை பிடிக்கும். தோசை என்னத்தோட சாப்பிடுவீங்க? சம்பளம். எத்தனை தோசை சாப்பிடுவீங்க? 2 தோசை சாப்பிடுவீங்களா? அப்ப எனக்கு தோசையம்மா தோசை பாட்டு பாடி காட்டுறீங்களோ? சரி, பாடி காட்டுங்க பாப்பா. தோசை. அம்மா சுட்ட தோசை. அம்மா சுட்ட தோசை. அரிசி உளுத்த மாவும் கரண்டு ஊற்றி அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணாவுக்கு 4, எனக்கு மட்டும் 1. அச்சோ, உங்களுக்கு மட்டும் 1 தான் தந்தவாவா அம்மா? இல்ல 2. சரி, 2. சின்ன சின்ன ஆசை. சின்ன சின்ன ஆசை திருப்பி கேட்டா பூசை. ஓகே. இப்ப நீங்களும் 2 தோசை அம்மாட்ட வாங்கி சாப்பிடுவீங்க. இன்னொரு தோசை தாங்கன்னு சொன்னா அம்மா என்ன செய்வா? திருப்பி கேட்டா பூசை. திருப்பி கேட்டா பூசைன்னு சொல்ல மாட்டா. என்ன திருப்பி கேட்டா சச்சோ என் பிள்ளை ஒரு தோசை கூட சாப்பிடுது, என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு தோசை தருவா. சரி, உங்களோட அப்பா என்ன வேலை செய்யறார்? என்ன வேலை தான் செய்வார்? மர வேலை. அம்மா கூட்டி உங்களோட உடுப்பெல்லாம் துவைச்சு சாப்பாடெல்லாம் செய்து தரது உங்களோட அம்மா தான் வீட்டை. சரி, அம்மாவுக்கு சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் உதவி செய்து கொடுப்பீங்க? என்ன உதவி செய்து கொடுப்பீங்க? என்ன உதவி செய்து கொடுப்பீங்களா அம்மாவுக்கு? எண்ணெய் எடுத்து கொடுப்பேன் சாப்பாடு. ஓகே. சரி, உங்களோட அம்மா என்ன சாப்பாடு டேஸ்டா செய்வா? தோசை. அதாலதான் எனக்கு தோசை நிறைய பிடிக்கும். சரி, அப்பாவுக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க? அப்பாவுக்கு ஊசிக்கோல எடுத்து கொடுப்பேன். ஓகே. வேற? நூல் கட்டை எடுத்து கொடுப்பேன். அப்பா கேட்கறதெல்லாம் குட்டி குட்டியான பொருள் எல்லாம் நீங்க பக்கத்தை உடனே கொடுப்பீங்களா அப்பாவுக்கு? பக்கத்தை
அதோட படிப்பீங்க ஸ்கூல்ல. தண்ணி கொண்டு போய் குடிப்பேன். தண்ணி கொண்டு போய் கொடுப்பீங்க. சரி, ஓகே. இப்ப என்ன கதை சொல்றீங்களோ? என்ன கதை சொல்ல போறீங்க? ஓனாயும் ஆட்டுக்குட்டி. சரி சொல்லுங்க. ஒரு நாள் ஆட்டுக்குட்டி அவனை ஒளிஞ்சிருந்தா ம் அம்மா சாப்பாடு எடுத்துக்கொண்டு போறதுக்கு சந்தைக்கு போட்டாவ. அப்பக்கு ஓனாய் வந்து கதை தட்டினதா. ஓனாண்ட விளையாண்டா துறக்க மாட்டேன்ட்டான். அப்ப ம் ஓனாய் போய் காலுக்கு மஞ்சள் அடிச்ச குரல் அம்மாண்ட குரல் எடுத்துக்கொண்டு வந்ததா. திருப்பி கேட்க கண்ணாடியால காலை பார்க்க தூள் காலாம். அப்ப மஞ்சள் காலில் இருந்து செஞ்சா. அப்ப தூள் அப்ப வெள்ள அடிச்சு கொண்டு வந்து கதை திறந்தாச்சா. ஓனாய வந்து எல்லாத்தையும் கடிச்சிட்டு இருந்துட்டான். அது மலைக்கு கொடுக்க இருந்த ஆட்டுக்குட்டி அம்மா வந்தவன்னு காப்பாற்றி விட்டுட்டான். அப்ப குடத்த சத்தம் கேட்ட உடனே குடத்த சத்தம் கேட்டவன ஓடி போய் அந்த கத்தைக்கால் எடுத்துக்கிட்டு வந்து வெட்டி எடுத்து குட்டியெல்லாம் எடுத்தாச்சா. நான் தண்ணி குடிக்கிற தாவத்துல வாய்க்கினத்துக்கு விழுந்துட்டான். அப்ப எல்லாரும் சிரிக்கணும். ஓகே. என்ன செய்தவா குட்டி எடுத்துட்டு? ஓனாண்ட வயிற்றுக்குள்ள என்ன செய்தவே குட்டி எடுத்துட்டு? கல்ல வச்சு தச்சிட்டினமாம். என்ன அப்ப அது வந்து குனிஞ்சு தண்ணி குடிக்க அப்படி பேரம் தாண்டாமல் விழுந்து செத்துட்டுதாம். என்ன நாங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்கிறதோ இல்லை. நாங்கள் யாருக்கும் கெடுதல் நினைச்சா எங்களுக்கு தான் அது திருப்பி வந்து நடக்கும். என்ன அப்ப நாங்க யாரு கண்டாலும் நாங்க நல்லதான் நினைக்கணும். சரி டிவின்சன். ஓகே. அப்ப அங்க கூட்டிட்டு போயிருக்கிறாரு உங்களையும் தம்பியையும் சாவகச்சேரியில போய் என்ன பார்த்த நீங்கள்? என்னம்மா கச்சாய்க்கு போனீங்களோ? கச்சாயில யார் இருக்கிறது பிள்ளைக்கு? அக்ஷயனும் வந்தவனோ. கச்சாயில போய் என்ன பார்த்தீங்க? கடற்கரைக்கு போனீங்களோ? எங்க போனீங்க? கச்சாயில பீச்சுக்கு போய் குளிச்சுட்டு கச்சேரியில விளையாடிட்டு வந்தாடாங்க. என்ன நான் சின்ன பிள்ளையா இருக்கேன். சின்ன பிள்ளையா இருக்கேங்க பீச்சில் போய் பீச்சுக்கு போய் குளிக்க போறேன். நேசரியா இப்ப நேசரியால இன்றைக்கும் போய் குளிக்க போறேன். இன்றைக்கும் போய் குளிக்க போறீங்களோ? யார் யார் போக போறீங்க இன்றைக்கும் போய்? அசைனும் பருராஜன் வேற பொம்பளை பிள்ளைகளும் போயிடும். பெரிய மனுஷனுங்கிட வேற பொம்பளை பிள்ளைகளும் வேற போயினமோ? அப்ப உங்களுக்கு பொம்பளை பிள்ளைலாம் ஃப்ரெண்ட் இல்லையோ? ஃப்ரெண்ட் இருக்கணும். சரி, ஓகே. என்னென்ன பேர் உங்களோட பொம்பளை பிள்ளை ஃப்ரெண்டுக்கு? ஆசினி. ஏன் ஆசினியை நிறைய பிடிக்குது? சரி, உங்களோட முன்பள்ளிக்கு என்ன பேர்? மகா. ஓகே. டீச்சர் எத்தனை டீச்சர் படிப்பிக்கிறா? 2 டீச்சர். ஒரு டீச்சருக்கு தர்மினி. மற்ற டீச்சருக்கு என்ன பேர்? சுகந்தி டீச்சர். பிள்ளைக்கு யார் படிப்பிக்கிறது? சுகந்தி டீச்சரோ தர்மினி டீச்சரோ? அம்மா. உங்களுக்கு அம்மா தான் படிப்பிக்கிறாவோ? சரி, அம்மா என்னெல்லாம் சொல்லி தரவா? கதை. என்ன கதை சொல்லி தந்தவா? ஒரு கதை தான் சொல்லி தந்தவாவா அம்மா? கோழியின் கதை என்ன சொன்னவா அம்மா? சொல்லுங்க பாப்போம். எனக்கு கோழிக்கு தகரம் வெட்டினதோ? என்னது வித்தியாசமான கதையா இருக்கு. சொல்லுங்க பாப்போம். என்னன்னு எனக்கு தெரியல. ஆடு காப்பாற்றிட்டுதோ? எப்படி காப்பாற்றினது ஆடு? முதுகில வச்சு. என்னண்டு எனக்கு சொல்லுங்க பாப்போம் இந்த கதைய. முதுகில வச்சு கோழிய வந்து ஆடு காப்பாற்றி இருக்குது. அப்படித்தானே? எங்களுக்கு கதை சொல்ல தெரியல. சரி, நான் இப்ப இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுங்க.
என்ன என்ன பாட்டோ? ஒன் ஃபிங்கர். ஆ வம்பிங்க வம்பிங்க டஸ் 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 டூ ஃபிங்கர் டஸ் டஸ் திரி திரி கட் 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 ம் ஃபோர் ஃபிங்கர் கட் கிராஸ் 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 ம் த்ரீ ஃபிங்கர் சரி, நாங்க அப்படியே கொஞ்சம் மறந்துட்டோம். நான் நினைக்கிறேன் டிப்பி டிப்பி சாப்பிட்டு எல்லாம் மறந்தாச்சு போல. அப்படியோ? ஆ நிறைய கீரை சாப்பிடுவீங்களோ? என்ன மரக்கறி சாப்பிடுவீங்க? கேரட் சம்மரும் ஆ ஜாரம் உரைப்பும் என்ன உறுப்பு சாப்பிடுவீங்க? கறி என்ன கறி? பருப்பு கறியும் குழம்பு கறியும் சரி, என்ன குழம்பு அம்மா செய்வா? மீன் குழம்பு மீன் குழம்பு. சரி, நீங்க இன்றைக்கு வரைக்கும் என்ன சாப்பிட்டு வந்து நீங்கள்? தோசையும் சாம்பார். ஓ, அப்ப உங்களுக்கு தோசை பிடிக்கும்ன்றதுக்கா? நாங்க உள்ளுக்கு வரைக்கும் 2 பேர் மயிலா குடிச்சிட்டு தான் வந்தேன். அடடா, மயிலோ குடிச்சிட்டு தான் வந்து நீங்களோ? நான் இப்படி 2 பேர் சாப்பிடல, அஸ்வின் தான் சாப்பிட்டு வந்தவன். அஸ்வின் தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறார். அஸ்வின் நீங்க 2 பேரும் சாப்பிடல? அப்ப சாப்பிடல. நாங்க மேலாம் மட்டும் குடிச்சிட்டு அசை நானும் இதுல ஓடி வந்துட்டு ஓடி வந்துட்டு 2 நேரம் ஓடி வந்தது. 2 நேரம் ஓடி ஓடி வந்து நீங்களோ? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம். டிவின்சன் வந்து எங்களோட மற்றது அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? குட்டி பையன், குறும்பு பையன். என்ன பேர் பிள்ளைக்கு? வருண்ராஜ். வீட்டை நிறைய குள்ளப்படி செய்வீங்களோ வருண்ராஜ்? சமத்து பிள்ளையோ நீங்கள்? ஒரு குறும்பும் செய்யறீங்களோ வீட்டை? யாரெல்லாம் இருக்கணும் வருண்ராஜ் வீட்டை? தங்கச்சி, மாமா, அப்பா. வருண்ராஜ். சரி, தங்கச்சிக்கு என்ன பேர்? சினாமிகா. சினாமிகா. யார் வச்ச பேர் சினாமிகாண்டு? மாமா. சரியா. அம்மாக்கு என்ன பேர்? அப்பாக்கு? சபேசன். சரி, அம்மம்மாக்கு? புனிதம். சரி, வருண்ராஜன் உங்களுக்கு யார் பேர் வச்ச? மாமா. ஏன் மாமாக்கு விருப்பமாமா இந்த பேர் எல்லாம்? சரி, உங்களோட மாமாக்கு என்ன பேர்? என்ன வேண்டி தருவார் உங்களோட மாமா உங்களுக்கு? அச்சோ, மாமாக்கு அடிக்கணும். அப்ப மயிலோவும் கெண்டோஸும் தான் வாங்கி தருவாரு, வேற ஒன்றும் வேண்டி தரையிலையோ மாமா? அடடா, மாமா வாங்கி தர ஒன்றுமே எங்கட உடல்நிலைக்கு கூடாது. அப்படித்தானே? இல்லை, படிச்சு பெரியாள வர்ற என்னவா வேற விருப்பம்? ஆமிக்காரன். எங்கட ஆமிக்காரர் வந்து நீங்கள் சாப்பாடு வந்து சத்து இல்லாத சாப்பாடு சாப்பிட எப்படி வர்றது? எப்படி நாங்க சண்டை பிடிக்கலும்? ஆமிக்காரர் என்ன செய்யறது? நாட்டை காக்கணும். எங்கட நாட்டை காக்குறதார் ஆமிக்கார். ஓ, அப்ப நீங்க நாட்டை காக்கணும்னா என்ன செய்யணும்? பலமா இருக்கணும், எங்களெல்லாம் தாங்கணும், எங்களெல்லாம் தூக்கி கொண்டு போகணும். ஏழுமோ உங்களுக்கு டிப்பி டிப்பி சாப்பிட்டா? அப்ப இனிமேல் மாமா வந்து டிப்பி டிப்பி வாங்கிட்டு வந்தா என்ன சொல்லணும்? மயிலோவும் டிப்பி டிப்பி வாங்கிட்டு வந்தா வேண்டாம் மாமா, எனக்கு சத்தான சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு கேளுங்க. பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம். வருண்ராஜ், பேரிச்சம்பழம் எல்லாம் சாப்பிடுவீங்களோ? ஓ, அப்ப இனிமே மாமா வந்தா என்னன்னு சொல்லுவீங்க? பேரிச்சம்பழம் வாங்கிட்டாங்க மாமா, பாதாம் வாங்கிட்டாங்கோ ரெண்டு கேளுங்க. என்ன அல்லது பழங்கள் வாங்கிட்டாங்கோன்னு கேளுங்கோ. பிள்ளை இனிமேல் மயிலோவும் என்ன சாப்பிடக்கூடாது, டிப்பி டிப்பியும் சாப்பிடக்கூடாது. சரி, ஆமிக்காரா வந்து நீங்கள் தங்கச்சிக்கு என்ன வேண்டி கொடுப்பீங்க? திருப்பியும் நாங்கள் கேண்டோஸ் தான் வாங்க போறோம். அப்ப சரி, அப்பா என்ன வேலை செய்யறார்? வருண்ராஜன் அப்பா என்ன வேலை செய்யறார்? ஓகே. அம்மா வீட்டு வேலை செய்யறவர். சரி, பிள்ளை எந்த நர்சரி படிக்கிறீங்க? என்னம்மா? ஸ்ரீ மகா முன்பள்ளி. 3 பேரும் ஒரே கிளாஸோ?
3 பேருமே இருக்குள்ள அப்படி கூட ஆவி அவருங்க அவங்க அவன் இந்த வீட்டை அவர் வேறே இல்லையா அப்ப அவர் சரியான உள்ளபடி சரியான குழப்படி அப்படி என்ன குழப்படி செய்வார் அவர் யாருக்கு மடிப்பேர் அச்சோ அச்சோ 3 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணின மடிப்பார் வேற சின்ன ஆபீஸும் அடிப்பான் என்னம்மா சின்ன ஆபீஸும் 2 பேருமே அடிப்பணும் அப்ப நீங்க என்ன செய்வீங்க அடிச்சா இல்லைண்ணா நானோட ஒழுங்க மாதிரி நான் அப்படி இடத்துல நிற்கிறேன் நீங்க அப்படியே இடத்துல இருப்பீங்க நீங்க குழப்படி செய்யறே இல்ல 3 குழப்படி கந்தன் இருக்கிறோமா மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம் வருண்ராஜ் வந்தவங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறார் வருண்ராஜ் என்ன பாட்டு பாடி காட்ட போறீங்க எங்களுக்கு வண்ண வண்ண பந்து சரி பாடி காட்டுங்க பாப்பா வண்ண வண்ண பந்து என்ன என்ன பார்த்து குட்டி கையால் தத்தினா குதிச்சோடும் பந்து அது என்ன என்ன என்னை பார்த்தால் இடையில எந்த பாட்டு வந்துட்டுது ஆ வருண்ராஜ் உங்களோட நர்சரி டீச்சர் வேற என்னெல்லாம் பாட்டு சொல்லி தந்திருக்கிறா வண்ண வண்ண பந்து சொல்லி தந்திருக்கிறா தோசியம்மா சொல்லி தந்திருக்கிறா வேற என்ன சொல்லி தந்தவா என்ன சரி பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் தோசை தோசை சரி என்னத்தோட சாப்பிடுவீங்க தோசை சம்பளம் சம்பளோட எத்தனை தோசை சாப்பிடுவீங்க 5 5 தோசை சாப்பிடுவீங்க சம்பளோட சீனியோட சாப்பிட மாட்டீங்க இல்ல இப்ப சாம்பாரோட சாம்பாரோடையும் சாப்பிடுவோம் சம்பளோடையும் சாப்பிடுவோம் நாங்கள் சரி உங்க அம்மா என்ன சாப்பாடு டேஸ்டா செய்வா நூடுல்ஸ் நூடுல்ஸ் என்னெல்லாம் போடுவா நூடுல்ஸுக்குள்ள கேரட்டும் வெங்காயமும் கேரட்டும் சரி முட்டை முட்டையும் போடுவா சிக்கனும் போடுவா சிக்கனும் ஓடுவா எல்லாம் ஓடுவா நாங்கள் நிறைய சாப்பிடுவோம் என்ன நாங்கள் ஆமியா வரணும் அப்போ நிறைய சத்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஸ்ட்ராங்கான ஆமியா வரணும் என்ன வருண்ராஜ் சரிங்க சரி உங்களுக்கு பேர் வச்ச மாமாக்கு என்ன வேண்டி கொடுப்பீங்க ஐஸ்கிரீம் மாமா எனக்கு எல்லாம் டிப்பி டிப்பியும் கெண்டோசும் தரதால அவருக்கு ஐஸ்கிரீம் உங்களுக்கு விருப்பம் இல்லை ஐஸ்கிரீம் சரி அப்பா அம்மா பிள்ளை எங்க கூட்டி கொண்டு போயிருப்பாரு உங்களையும் தங்கச்சியை எங்க போனீங்க டூருக்கு முதல் போனாங்க எங்க போனீங்க டூருக்கு அது எங்க பீச் ஓகே அங்க போய் என்ன பார்த்த நீங்க எல்லாம் போய் குளிச்சு போட்டு என்ன தெரியுது நாங்க குளிச்சு போட்டு வந்தோம் நாங்கள் வேற ஓகே குளிச்சு முழிட்டு வந்த நீங்கள் மண் விளையாடலையோ விளையாடி போட்டு ஓகே என்ன விளையாடுனீங்க மண் கோட்டை செஞ்சுனாங்க அட்டா உங்களோட கோட்டைக்குள்ள நாங்க வரலாமோ அடடா வரலாம் முடிஞ்சிடும் ஆமிதான கோட்டையெல்லாம் நாங்கள் காவலுக்கு இருப்போம் என்ன யாருமே உள்ளுக்குள்ள இல்லாத அளவுக்கு காவல் போட்டிருப்பாரு எங்கட வருண்ராஜ் சரி எனக்கு இப்ப புறாம இருமுங்க அதை சொல்லுங்க பாப்பா ஒரு நாளா புறா வந்து வந்தேரா வந்து மரத்துல இருந்தேரா வந்து எறும்பு அப்படி மரத்தால் வந்துதான் வந்தோடனே அறிவுதான் வந்து இப்போ கீழே விழுந்துட்டேன் புறா கிளைய போட்டுச்சு பாத்துல ஏறி கீழே கொண்டே கிறக்கி விட்டுட்டான் வந்ததுல காட்டுக்குள்ள ஓடலாம் காட்டுக்குள்ள போன உடனே ஒரு வீடுண்ட காலி இருந்தாதான் அதுல கட்டிச்சு விட்டுதான் அம்பு மரத்துல போய் குத்து பார்த்த உடனே புறா பறந்து போச்சு 2 பேரும் நம்பர்களாம் சரி வேடன் என்ன செய்தவர் சும்மா நின்றவரோ காட்டுக்குள்ள இல்ல அப்படி அம்பு விட பார்த்து என்னத்துக்கு அம்பு விட பார்த்து கொண்டிருந்தவர் புறாவுக்கு அதை வந்து எறும்பு கண்டுட்டு என்ன செய்தது கடிச்சு போட்டது உங்களுக்கு எறும்பு கடிக்கிறதோ இல்லையோ என்னடா இது ஒரு நாளும் கடிச்சது இல்ல ஓகே எறும்பு கடிச்ச என்ன செய்யும் தெரியுமோ விறுவிறுக்கும் வலிக்கும் என்ன வலியில தான் எங்கட வேடன் வந்து சத்தம் போட்டு கத்திய வந்து புறாவும் பறந்து போச்சுதான் அதுக்கு பிறகு 2 பேருமே இணை பிரியாத நண்பர்கள் நீங்கள் யாருக்கு உதவி செய்வீங்க
அம்மாக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க? தேங்காய் போயிடுது. சரி, ஓகே. எனக்கு ஆத்தி சுடி சொல்றீங்களா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. தயவு செய்து தெரியாதெல்லாம் கேட்காதீங்க. என்னட்ட இங்கிலீஷ் பாட்டு தெரியுமோ? அதுவும் தெரியாது. என்னட்ட கேட்காதேங்க. அப்படித்தானே? சரி, உங்களோட டீச்சர் என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா? வண்ண வண்ண பந்து பெருமங்களையும். ம். நீங்க கோயிலுக்கு போவீங்களோ? கோயிலுக்கு முதல் போனாங்க. இப்ப போறீலையோ? ஏன் இப்ப போறீல? அம்மா கூட்டின்னு வரேன். அட்டட்டா, அம்மா கூட்டிக்கு. ஆனா அப்பா வந்த உடனே ரெயின்ல போவோம். அப்பா வந்த உடனே ரயில்ல போறீங்க. சரி, கோயிலுக்கு போனா நீங்க தேவாரம் பாடுவீங்களோ? இல்ல. வீட்டை தேவாரம் பாடுறீங்களோ? என்ன தேவாரம் பாடுறீங்க வீட்டை? அப்பா சரி, எனக்கு பாடி காட்டுங்க பாப்பம். சரியா என்ன வீட்டை தேவாரம் பாடுறோம், ஆனா எனக்கு பாடி காட்டே இல்லாது. அப்படித்தானே? சரி, மழலை கண்ணீர் நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். வருண்ராஜ் வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறார். வருண்ராஜ் குட்டி யாரோட சேர்ந்து விளையாடுறீங்க வீட்டை? போடி. ஓகே. அப்போ உங்களோட தங்கச்சி தங்கச்சியும் எனக்கு பிடிச்சி விளையாடுறேன். பிடிச்சி விளையாடுறீங்களோ? எத்தனை வயசு தங்கச்சிக்கு? 4 வயசு. உங்களுக்கு எத்தனை வயசு? 5 வயசு. 5 வயசு. அப்ப அண்ணாதான் தங்கச்சியை பிடிச்சி விளையாடுறீங்களோ? என்ன விளையாடு? நானும் அண்ணா. சரி, என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? ஒளிச்சு ஒளிச்சு பிடிச்சு. அப்ப தங்கச்சி என்ன செய்வா? தங்கச்சி என்ன காணையில இருந்து கண்டுபிடிப்பா. காணையில இருந்து கண்டுபிடிப்பா. ஆடுவா? ஐயோ, இந்த அண்ணாவை காணையில பாட்டு போட்டு ஆடுவா. என்ன பாட்டு போட்டு ஆடுவா? பாட்டு போட்டு ஆடுவாவோ? என்ன பாட்டு போட்டு ஆடுவா? வண்ணமயிலும் விடுவா. வண்ணமயிலோ? ஒரு 2 பேரை பாடி காட்டுங்க பாப்போம் அந்த பாட்டை. எனக்கு பாடுவா. அவருக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாது. நீங்க டான்ஸ் ஆடுவீங்களோ? நீங்க டான்ஸ் ஆடலாம், நான் தங்கச்சி ஆடைக்க மட்டும் ரசிப்பீங்களா அழகா? என்ன தங்கச்சி பாட்டு போட்ட டான்ஸ் ஆடுவா தானே? வீட்டுல வீட்டுல ஆடுற நீங்களோ? என்ன பாட்டுக்கு நீங்க ஆடுறீங்க? வண்ணமயிலுக்கு தான். சரி, ஓகே. தங்கச்சியும் அண்ணா வடிவா டான்ஸ் ஆடணும். சரியே. வருண்ராஜ் யாருடைச்சது? சச்சு அண்ணா. சச்சு அண்ணா. சச்சு அண்ணாட்ட சொல்லி நாங்க போய் 2 போட்டுட்டு வீட்டை டான்ஸ் ஆடுவோம். என்ன இன்னும் திருத்தேல சச்சு அண்ணா சொல்லுங்க, திருத்தி கொண்டு வந்துட சொல்லி. சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க என்ன இருந்திருக்கிறோம். வருண்ராஜ் வந்து உங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன். கதைக்கிறதுக்கு ரெடியா? அக்ஷயன் குட்டி. அக்ஷயன் வந்து ஸ்ட்ராங்கான போய். என்ன அக்ஷயன்? கெட்டிக்கார பிள்ளை. அக்ஷயன் அம்மாக்கு என்ன பேர்? பட்டுக்குட்டி. ஓகே. அப்பாக்கு என்ன பேர்? வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் உங்களோட அக்ஷயன் வீட்டை? எங்கட ஸ்ட்ராங்கான போய் வீட்டை தங்கச்சி இருக்கிறாவாம். தங்கச்சிக்கு என்ன பேர்? மழலைகள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். அக்ஷயன் வந்து குட்டி வயசுன்றதால கொஞ்சம் வந்து அவருக்கு வந்து வெக்கம் வந்துட்டு, அதால வந்து எங்களோட கூட நிறங்கதைக்கல. இன்னைக்கு வந்து 3 குட்டீஸுக்குமே நன்றிகளை தெரிவித்துக்கணும். சிறந்த டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Thank you.